ரெட் பிளட் செல்ஸ். ஆர்பிசியோட இன்னொரு நேம், அதாவது ரெட் பிளட் செல்ஸோட இன்னொரு நேம் எரித்ரோசைட். ஆர்பிசினா என்னன்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ். நம்ம பிளட்ல 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு, பிளட் செல்ஸ் அண்ட் பிளாஸ்மா. இந்த பிளட் செல்ஸில் நமக்கு 3 வகையான பிளட் செல்ஸ் இருக்குது. ஆர்பிசி அதாவது ரெட் பிளட் செல்ஸ், டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட், இந்த 3 செல்ஸும் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஆர்பிசியை பற்றி. இந்த 3 செல்ஸ்லேயும் நமக்கு ஆர்பிசி தான் நம்ம பிளட்டில் அதிகமான அளவு இருந்துகிட்ருக்குது. ஆர்பிசி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன் மேரோ, அதாவது எலும்பு மஞ்சையில் தான் உற்பத்தி ஆகுது. இப்படி ஆர்பிசி உற்பத்தி ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் எரித்ரோபாய்சிஸ். ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின்ங்கிற பிக்மெண்ட், அதாவது நிறமி இருந்துகிட்டே இருக்குது. அந்த நிறமி இருக்கிறதுனால தான் நம்ம பிளட்டு ரெட் கலரில் இருந்துகிட்டு இருக்குது. அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்துட்டோன்னாக்கி வாழ்நாள் எவ்வளவு இருக்குன்னா 90 to 120 டேஸ் தான் நம்ம உடம்புல வாழும். இப்படி தான் ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். பார்க்கறதுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆட்டும், பைகான்கேவ், அதாவது நடுஸ்க தின்னர் ஆகட்டும், எட்ஜஸில் திக்கராட்டும் இருக்கும். திக்கராக ஏன் இருக்குன்னா அந்த திக்கரான அந்த பிளேஸில் தான் ஹீமோக்ளோபின் இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிசி, பைகான்கேவ் டிஸ்க். இதை பார்க்குறதுக்கு பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். பைகான்கேவ்னா என்னென்னா சைடில் திக்கராகவும் நடுஸ்க தின்னராகவும் இருக்கும். அப்போ தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ராப்பராக நடக்கும், ஃப்ளெக்சிபிளாக நம்ம பிளட்டில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் ஆர்பிசி. ஆர்பிசியில் மெச்சூர் ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்காது, நான் நியூக்ளியஸ். ஹீமோக்ளோபின்ங்கிற பிக்மெண்ட் மட்டும்தான் உள்ளாடி இருந்து ஆக்சிஜனை கேரி பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகுது. ஆர்பிசியோட சைஸ் எவ்வளவுன்னு பார்த்துட்டோன்னா 7.2 மைக்ரான். இதுதான் ஆர்பிசி. இதில் எல்லோ கலரில் உள்ளாடி தெரிகிறது தான் ஹைச்பி பிக்மெண்ட். அப்புறம் ப்ளூ கலரில் வர்றது தான் ஆக்சிஜன். இந்த ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டு போகுது, ஒவ்வொரு செல்ஸ்க்கும் கொண்டு போகுது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசி. ஆர்பிசியோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ். நம்ம சுவாசிக்கிற நல்ல காற்று, ஆக்சிஜன் காற்று லங்ஸில் இருந்து ஒவ்வொரு செல்ஸுக்கும் டிஷ்யூவுக்கும் எடுத்துகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தாக்கி இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ். லங்ஸில் இருந்து ஆக்சிஜனை கேரி பண்ணி, ஹீமோக்ளோபின் கேரி பண்ணி ஒவ்வொரு செல்ஸுக்கும் டிஷ்யூக்கும் கொண்டு போய் சேர்க்குது. அங்கேருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடை மறுபடியும் ஹீமோக்ளோபின் எடுத்துகிட்டு வந்து லங்ஸில் கொண்டு போய் சேர்க்குது. ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் இந்த கேஸஸ் கூட பைண்ட் ஆகி தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆர்பிசி ஆல்சோ மெயின்டைன் பாடியில் இருக்கக்கூடிய ஆசிட் பேஸை பேலன்ஸாக வச்சுக்குது, விஸ்காசிட்டியை மெயின்டைன் பண்ணுது. இந்த டயக்ராமில் பார்த்தா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஆர்பிசி, அதில் எல்லோ கலரில் உள்ளாடி காணிக்கிறது தான் ஹைச்பி. செகண்ட் டயக்ராமில் பார்த்தோன்னா அதில் ஆக்சிஜன் வந்து இந்த ஹைச்பி கூட பைண்ட் ஆகுது. தேர்டு டயக்ராமில் பார்த்துட்டோன்னாக்கி இந்த ஆக்சிஜனை இந்த ஹைச்பி கேரி பண்ணி அது எந்த செல்ஸுக்கு கொண்டு போகணுமோ அந்த செல்ஸில் கொண்டு போய் சேர்க்குது. நார்மல் வேல்யூ ஆஃப் ஆர்பிசி. நம்ம ஆர்பிசி நம்ம உடம்புல எவ்வளவு இருக்குன்னா எப்போவுமே ஃபீமேலை விட மேலுக்கு அதிகமாக இருக்கணும். மேலோட நார்மல் வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்துட்டோன்னா 4.5லேருந்து 6 மில்லியன் செல்ஸ் பெர் மைக்ரோலிட்டர் ஆஃப் பிளட்டு. மைக்ரோலிட்டர் ஆஃப் பிளட்டுக்கு இவ்வளவு இருக்கணும், 4.5லேருந்து 6 மில்லியன் செல்ஸ் இருக்கணும். ஃபீமேல் பார்த்துட்டோன்னா 4 to 5.5 மில்லியன் செல்ஸ் பெர் மைக்ரோலிட்டர் ஆஃப் பிளட். இந்த நார்மல் வேல்யூவை விட குறைவாக நம்ம உடம்புல ஆர்பிசி இருந்துன்னா அதை அனிமிக் பேஷியன்னு சொல்லுவோம், அதாவது இரத்த சோகை பேஷியன்னு சொல்லுவோம்.
நார்மல் வேல்யூவை விட அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புல ஆர்பிசி இருந்துச்சுன்னா அவங்கள எரித்ரோசைட்டோசிஸ் அல்லது பாலிசைதீமியான்னு சொல்லுவோம். காசஸ் ஆஃப் அனிமியா, அதாவது நம்மளுடைய ஆர்பிசி கவுண்ட் நம்ம உடம்புல குறைவாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னால குறைவாக இருக்கலாம்? விட்டமின் குறைபாடுனால இருக்கலாம், அதாவது அயன், B9, B12 இந்த விட்டமின்ஸ் குறைபாடுனால இருக்கலாம். மால் நியூட்ரிஷன், சத்தான உணவு பற்றாக்குறையினால நமக்கு இருக்கலாம். கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால, ஹீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறனாலையும் நமக்கு ஆர்பிசியோட அளவு குறைவாக இருக்கலாம். இதெல்லாம் ஆர்பிசி அளவு குறையிறதுக்காக ரீசன். ஆர்பிசி நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துட்டோன்னா, ஸ்மோக்கிங், அதாவது சிகரெட் எல்லாம் பிடிக்கிறனால, லிவிங் அட் ஹை எலிவேஷன், மிக உயர்ந்த இடத்துல வாழ்கிறனால, அங்கே ஆக்சிஜன் ப்ராப்பராக சப்ளை ஆகிறதுனால, ட்ரக்ஸ் அதாவது ஸ்டீராய்டு மெடிசின் ஏதாவது எடுக்கிறதுனால, டீஹைட்ரேஷன், பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறதுனால, ஹார்ட் ஆர் லங் டிசீஸ் ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்பிசி கவுண்ட் உடம்புல அதிகமாக இருக்கும். சிம்டம்ஸ் பார்த்துட்டோன்னா, இப்போது அனிமிக் பேஷண்ட்டாக இருந்தால், பிளட் ஆர்பிசி செல்ஸ் ரொம்ப குறைவாக நம்ம உடம்புல இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலான்னு பார்த்துட்டோன்னா, வீக்காட்டு இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், பேல் ஸ்கின் எல்லாம் வெளரி போயிருக்கும், ஹெட்டேக் இருந்துகிட்ருக்கும், ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப வேகமாக துடிச்சிட்ருக்கும், கோல்டு சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். இப்படியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துன்னா அவங்களுக்கு ஆர்பிசி கம்மியாக இருந்தால் இந்தந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். ஹையாக இருக்குச்சுன்னா ஆர்பிசி, அதாவது பாலிசைதீமியா பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெட்டேக் இருக்கலாம், தலை சுற்றலாம், விஷன் பார்வையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஈச்சிங் ஊறல் ஏதாவது வரலாம், டயர்டாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஜாயிண்ட் பெயின் இருக்கலாம், நோஸ்லேருந்து ப்ளீட்ஸ் வரலாம், நம்னஸ் மரத்து போய் இருக்கலாம், ரெட்னஸ் ஆஃப் ஃபேஸில் ரெட்னஸாக இருக்கலாம், ஸ்லீப் டிஸார்டர் இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கூடுதலாக இருந்தால், ஆர்பிசி பாலிசைதீமியா பேஷண்ட்டாக இருந்தால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம். நம்ம இரத்த சோகை, அதாவது ஆர்பிசி கவுண்ட் நம்ம உடம்புல ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம தடுக்கலான்னு பார்த்துட்டோன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை நம்ம டெய்லி என்ன செய்யணும், நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். அயன் ரிச் ஃபுட், விட்டமின் ஃபுட்டு, B12, ஃபோலேட், இந்த ஃபுட்ஸ் ஐட்டம், இது ரிச்சாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா, டெய்லி நம்மளுடைய ஃபுட்டில் எடுத்துட்டோன்னா நம்ம ஆர்பிசி லெவல் நமக்கு நார்மல் ரேஞ்சில் நம்ம பாடியில் இருக்கும்.